வணக்கம் நண்பர்களே. மருமகளை தாய் போல் பாற்றுக்கொள்ளும் மாமியார், இந்த கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் பெயர் சாரதா. நான் என் மகனுடன் வசித்து வருகிறேன். எனக்கு ஒரு பேத்தி உள்ளாள். மருமகளும் மகனும் ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகின்றனர். என் மகன் நான் வீட்டு வேலை செய்யக்கூடாது என்று ஒரு வேலைக்கார பெண்ணை நியமித்து உள்ளான். அவள் வந்து வீட்டு வேலை, சமையல் வேலை என்ற அனைத்து வேலைகளையும் செய்துவிட்டு வீட்டிற்கு கிளம்பி விடுவாள். ஞாயிறு ஒரு நாள் மட்டும் வேலைக்கு வர மாட்டாள். அன்று மகனும் மருமகளும் 10 மணிக்குத்தான் எழுந்து வருவார்கள். அது வரைக்கும் என்னால் பசி தாங்க முடியாது. முதலில் அவர்கள் வரும் வரை வயிற்று பசியுடன் தான் இருப்பேன். இப்பெல்லாம் முன் ஏற்பாடாக பிரெட் வாங்கி வைத்துக் கொள்வேன். அவர்கள் வெளியில் வந்ததும் வெளியே ஹோட்டலுக்கு சென்று கண்டதையும் ஆர்டர் செய்து பாதி சாப்பிட்டுவிட்டு மீதியை வைத்துவிட்டு வந்து விடுவார்கள். நான் பல நாட்கள் நானே வீட்டில் சமையல் செய்கிறேன் என்று சொல்லி பார்த்தும் கேட்கும் மனநிலையில் அவர்கள் இல்லை. திங்கட்கிழமையானால் கால்களில் சக்கரத்தை கட்டியது போல் பரபரப்பாக வேலைக்கு கிளம்பி செல்வார்கள். என் பேத்தியை நான் கிளம்ப வைத்து பள்ளிக்கு அனுப்பிவிடுவேன். அவர்கள் சென்ற பின் வீடே அலங்கோலமாக இருக்கும். மாலை பேத்தி வீட்டிற்கு வந்தவுடன் கொஞ்சம் பாலும் சிற்றுண்டியும் சாப்பிட்டு விட்டு டியூஷனுக்கு சென்று விடுவாள். திரும்பவும் இரவுதான் வருவாள். வந்தவுடன் சாப்பிட்டு விட்டு என்னுடன் படுத்து கொள்வாள். இன்னொரு குழந்தையை பெற்றுக்கொள்ள சொன்னேன். ஆனால் மருமகளுக்கு கர்ப்பப்பையில் கட்டி என்று பெற்றுக்கொள்ளவில்லை. பின்பு ஆபரேஷன் மூலமாகத்தான் அந்த கட்டியை வெளியில் எடுத்தார்கள். என் மகனுக்கு அவன் வேலை பார்க்கும் நிறுவனத்தில் இருந்து அடிக்கடி வெளியூர் போகும்படி இருந்தது. ஒரு நாள் மருமகள் பரபரப்பாக அவள் அறைக்கு சென்று ஒரு பையை எடுத்து சென்றாள். அவள் வீட்டிற்கு வந்தவுடன் என்ன ஆச்சு என்று கேட்டேன். ஏன் பதட்டமாக இருக்கிறாய் என்றேன். அதற்கு மருமகள், என்னுடன் வேலை பார்க்கும் பெண்ணின் கணவனுக்கு விபத்து ஏற்பட்டது, அதனால்தான் இந்த பதட்டம் என்று சொல்லிவிட்டு அவள் அறைக்கு சென்று விட்டாள். வெகு நேரமாக அவள் அறையில் விளக்கு எரிந்தது. நான் ஏதோ பிரச்சனை இருப்பதை புரிந்து கொண்டேன். மறுநாள் காலையில் அவள் அலுவலகத்திற்கு சென்றதும் என் மகனிடம் நடந்த விஷயத்தை கூறி பக்குவமாக என்ன என்று கேட்கச் சொன்னேன். அவனும் மருமகள் வீட்டிற்கு வந்தவுடன் என்ன பிரச்சனை, ஏன் இப்படி இருக்க என்று கேட்டான். அதற்கு மருமகள், என் ஆஃபீஸில் என்னுடன் வேலை பார்த்த அக்கா, அவர் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை என்று வேலைக்கு வரவில்லை. நானே அனைத்து வேலைகளையும் பார்ப்பதால் சோர்வாக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவள் அறைக்கு சென்று படுத்து கொண்டாள். நானும் சரி, வேலை எழுத்தும் என்று நினைத்து கொண்டு தூங்கினேன். மறுநாள் என் பேத்தியும் மகனும் எப்பவும் போல கிளம்பி சென்று விட்டார்கள். மருமகள் உடம்பு சரியில்லை என்று படுத்து இருந்தாள். சரி, அவளுக்கு டீ கொடுக்கலாம் என்று டீ போட்டு கொண்டு அவள் அறைக்கு சென்றேன். அங்கு நான் கண்ட காட்சி, ஐயோ! என் மருமகள் தூக்கு போட்டு கொண்டிருந்தாள். நான் போய் தடுத்து என்ன பிரச்சனை என்று கேட்டேன். அவள் என்னை கட்டி கொண்டு அம்மா என்று அழுதாள். பின்பு சொல்ல ஆரம்பித்தாள். என்னுடன் 4 பேர் வேலை செய்கிறார்கள். அதில் ஒருவன்தான் சசிகுமார். அவன் என்னிடம் மரியாதையாகத்தான் பேசினான். நாங்கள் இருவரும் நண்பர்களானோம். ஒரு நாள் உங்கள் பிள்ளைக்கு தெரியாமல் வெளியே நாங்கள் 4 பேரும் சென்றிருந்தோம். என் தோழிகள் இருவரும் கொஞ்ச நேரத்தில் ஏதோ அவசர வேலை என்று சென்று விட்டார்கள். நானும் அவனும் சாப்பிட்டு விட்டு வீட்டிற்கு செல்லலாம் என்று ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட்டது மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. பிறகு 2 மணி நேரம் கழித்துதான் கண் விழித்தேன். அப்போ நான் துணிகள் இல்லாமல் இருந்ததும் பயந்து போய் எந்திரிச்சு என் துணிகளை மாட்டிக்கொண்டேன். பிறகு சசி உள்ளே வந்தான். நான் கோபமாக, நீ என்னை என்ன செய்தாய் என்று அவனை அடித்தேன். அப்போது அவன், நான் உன்னை ஒன்றும் செய்யவில்லை, எனக்கு நீ தேவையில்லை, உன் பணம் தான் தேவை என்று சொன்னான். நீ பணம் தரவில்லை என்றால் இந்த புகைப்படத்தை இன்டர்நெட்டில் போட்டு விடுவேன் என்று மிரட்டினான். அப்போதுதான் அவன் சுயரூபம் எனக்கு தெரிந்தது. அதனால்தான் அன்னைக்கு பணம் எடுக்க வீட்டிற்கு வந்தேன். 50 லட்சம் வேணும் என்று கேட்டான். என்னால் 10 லட்சம் மட்டுமே திரட்ட முடிந்தது. என்ன செய்வதென்று தெரியவில்லை. நாளைக்கு நான் மீதி பணத்தை தரவில்லை என்றால் என் உடம்பை இந்த ஊரே பார்க்கும்படி செய்து விடுவான். அதற்கு செத்து போறதே மேல் என்றுதான் இந்த முடிவை எடுத்தேன் என்று கதறினாள். நான் ஒன்றும் சொல்லாமல் என் சேமிப்பு பணத்தை அவளிடம் கொடுத்துவிட்டு என் திட்டத்தை கூறினேன். முதலில் தயங்கினாலும் பிறகு சரி என்று ஒப்புக்கொண்டாள். அன்று இரவே எனக்கு தூக்கமே வரவில்லை. என் மருமகளை பற்றி நினைத்து கொண்டு இருந்தேன். மறுநாள் காலையில் அவனிடம் பணத்துடன் வருவதாக சொல்லிவிட்டு என் மருமகள் அவனை பார்க்க சென்றாள். நான் ஒரு ஆட்டோவில் அவளை பின்தொடர்ந்தேன்.
ஒரு பார்க்கிற்கு சென்றாள். அவனும் வந்தான். என் மருமகள் முதல் வீடியோவை அழி என்றாள். அவன் முதலில் பணத்தை கொடு என்றான். என் மருமகளும் பணத்தை கொடுத்தாள். அவன் பணம் வாங்கியவுடன் அவனை போலீஸ் அனைவரும் சுற்றி வளைத்தார்கள். அவனுக்கு பயத்தில் வியர்த்து கொட்டியது. 2 அடி விழுந்ததும் அனைத்தையும் சொல்லி வீடியோவையும் கொடுத்து விட்டான். அவர்கள் அவனை அழைத்து சென்று விட்டார்கள். என் மருமகள் என்னை கட்டி பிடித்து கொண்டு அழுதாள். எப்படி போலீஸ் வந்தார்கள் என்று நினைக்கிறீர்களா? நான் சிறிது காலம் போலீஸ் உயர் அதிகாரி வீட்டில் வேலை செய்தேன். அவர்களை கூப்பிட்டு உதவி என்று கேட்டதும் சரி என்று ஒப்புக்கொண்டார். பிறகு பணத்துடன் வீட்டிற்கு வந்தோம். இப்போது நாங்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ்கின்றோம். இந்த சேனலில் வர்ற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி, வணக்கம்.